Hi guys, welcome back to my channel Views of Chippy. So first time இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டேஸ்டியான எக் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. இது கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகா. இது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு மசாலா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம முட்டை வேக வச்சு எடுத்ததை தோடு உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறீங்களோ அது பொறுத்து. சப்பாத்தி இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி உங்கள் தேவையான அளவுக்கு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு டேஸ்டியான எக்கு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.